தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். ஆய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதனம் கலியுதேவம் காஞ்சிமந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் உணவுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அழுவதோட தலைப்பு மாமாவோட கோபம் அவரை காப்பாற்றினதா, மாமாவோட கோபம் அவரை காப்பாற்றினதா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. அதுதான் நான் உங்ககிட்ட விண்ணப்பம் வைக்கிறது. உங்களுக்கு என்னன்றது அது பார்த்தா தானே தெரியும். பார்க்காமையே இது பெரிய பெரிய விவாதம்லாம் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்க வேண்டாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது என்னன்றது. நம்ம என்ன சொல்கிறோன்றதை டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் தான் பெரிய அனுகிரகத்தில் கொடுக்குறோம். மாமாவோட கோபம் அவரை காப்பாற்றினதான்னா பெரிய அனுகிரகம் இருந்தால் காப்பாற்றும், அவ்வளோதான். சேலம் ரவி மாமா, ஸ்ரீ ரவி மாமா வந்து இந்த இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கார் ஒரு உபன்யாசத்தில். ஒரு பெரிய பணக்காரர் சேலம் ரவி மாமா சொல்கிறார், அவர் யாருன்னு தெரியும். பிரதோஷ வெங்கட்ராமையர் இருக்கார் இல்லையா, 64 நாயன்மார் பெரியவாளால் சொல்ல முத்திரை குத்தப்பட்டவர். அவருடைய கிரகத்தில் பண்ணக்கூடிய மகாபெரிவா பூஜை, இந்த பிரதோஷ பூஜை எல்லாத்துக்கும் இந்த பெரிய பணக்காரரோட ஒய்ஃபு வந்து நிறைய கைங்கரியம் பண்ணுவாளாம். கை வேலை நிறைய மேனுவல் ஒர்க். ஆனால் அவர் யாருன்னு தெரியும், ஆனால் சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன், அதனால் சொல்லலை அப்படிங்கிறார். அவர் வந்து ஒரு மாமா வந்து பிரதோஷ இது மகாபெரிவாளோட அனுஷ பூஜை மற்ற எல்லா பூஜைகளும் சம்மந்தப்பட்ட பரமேஸ்வரன் சம்மந்தப்பட்ட எல்லா பூஜையும் நன்னா பண்ணுவார் கிராண்டாக. ஆனால் அவர்கிட்ட பணம் கிடையாது அவ்வளோவா. எல்லா பணத்தையும் இருக்கிற பணம் எல்லாத்தையும் இதில் தான் செலவழிப்பார். இந்த பூஜைக்காக தான். அவருக்கு சொந்த இதுக்காக அவர் எதுவுமே வச்சுருந்தது கிடையாது. ஏதோ சாப்பிட்றதுக்கு தவிர மீதி எல்லாமே இதுக்கு தான் போட்டுருந்தார். அவர் சேர்த்து வைக்கலை. அப்போ திடீர்னு இவருக்கு பண முடாய் நிறைய இருக்கும்போது கூட ஒரு பணக்காரர், அந்த பணக்காரர் யார் சொன்னாலும் அந்த மாமி அவரோட ஆத்துக்காரர் வந்தார். 40 லட்சமோ 50 லட்சமோ வந்து செக் எழுதினாராம், கடை எழுதி கொடுத்தாராம். அது ஞாபகம் இல்லைன்றார் சேலம் ரவி மாமா. இவர் கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கார், இவருக்கு தெரியாத விஷயம் என்னதுன்னு. ஆனால் 40 50 தெரியுமா, எழுதினாராம், கொடுத்தாராம். அப்போ மாமாவுக்கு வந்து டொனேஷன் மாதிரி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு அவர். மாமா அதை வந்து ஏதோ ஒன்று அவர்கிட்ட சொல்லி ஏதோ பேசிகிட்டே இருந்தாராம், இன்சிஸ்ட் பண்ணாராம். அவர் அதுக்கு ஏதோ பதில் பேசாராம், வாக்குவாதம் போயிட்டே இருந்துதான். அது என்னன்னு தெரியல. கடைசியில் என்ன எடுத்துன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கடைசியில் அதை வேண்டாம் செக் அப்படின்னு எடுத்துக்கவே கையில் தொடவே இல்லையா, அவர் எடுத்துகிட்டு போயிட்டாராம் கோவமாக. அப்போது ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதை வாங்கிக்கலை பிரதோஷமாமா, வாங்கிக்கலை. ஏன்னு தெரியல. பெரிய அனுகிரகம் தானே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நினச்சிட்டாராம் சேலம் ரவி மாமா, இவ்வளோ பணம் உட இருக்கும்போது கூட மாமா வந்து அங்கங்கே கடன் கேட்கறது கிடையாது, அவளை கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம பார்த்து தானே பண்ண வேண்டியிருக்கு. யாராவது கொடுப்பாளா, பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு. அப்போ அந்த வயசில் ரவி மாமாவுக்கு அவ்வளோ தானே ஒரு தெரியும் பிரதோஷ மாமாவை பற்றி. அதனால் எல்லார்கிட்டையும் அவர் வந்து நம்ம பணம் வந்து தானே பண்ண வேண்டியிருக்கு. ஒன்றுத்தையும் அவர் 30-40 லட்சம் கொடுக்கும்போது அது நல்லா பண்ணலாமே கிராண்டா. இது ஏன் இப்படி மாமா வந்து அதில் வேணான்னு ஒதுக்குறாரு அப்படின்னு மனசில் நினச்சது உண்டாம். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் பற்றி இவரும் பேசிக்க மாட்டார். பிரதோஷ மாமா கிட்டே இவர் கேட்க முடியாது. ஏன் 30 வருஷம் ஓடி இருக்குமா அந்த இன்சிடெண்ட் நடந்து 30 வருஷம். யார் பணம் கொடுத்தாரோ, கொடுக்க வந்து இவர் வேணான்னு சொன்னாரோ, அவர் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன் அந்த ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் ஆகியிருக்கார். ஆனால் அவர் பார்த்தா ஜென்ரலாக நல்லவர் மாதிரி தான் இவருக்கு தெரியுமா. ரொம்ப சாதுவாக தான் இருப்பார். என்ன விஷயம், வேறு சூழ்ச்சியில் எதாவது மாட்டின்னு இருக்கலாம். யார் மூலமாக அவர் அட்வைஸ் கொடுத்ததை வச்சு இவர் எதாவது பண்ணியிருக்கலாம், ஏதோ தெரியல. இன்டர்போலார் ரெட் நோட்டீஸ் அப்படின்னு கொடுப்பாளாம். அதுக்கு கீழே வந்து அந்த இஷ்யூக்கு கீழே தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நியூஸ் பேப்பர்லாம் வந்து தான். ஒருவேளை அவர்கிட்ட பணம் வாங்கியிருந்தான்னா அந்த வாங்கிந்தவா எல்லாரும் அந்த பீரியடில் இவர் எந்த பீரியடில் இவர் ரிஜெக்ட் பண்ணாரோ பணம் வேண்டான்னு
அந்த பீரியடில் தான் நிறைய அந்த மாதிரியான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன் பண்ணியிருக்காரு. அதில் இன்டர்போலார் ரெட் நோட்டீஸ் அப்படின்னு வந்திருக்கான். அதுக்கு கீழே தான் அவரை என்கொயரி பண்ணுறா, அரெஸ்ட் பண்ணியிருக்கா. அப்போ ஒருவேளை இவர் பிரதோஷ மாமா சபலப்பட்டு பணம் கொடுக்குறாரேன்னு வாங்கியிருந்தான்னா என்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வேண்டான்னு சொல்லியிருக்கார். மேபி அவர் பணமே வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் இதெல்லாம் வேண்டான்னு. இல்லை அவர் ஏதாவது அழட்டிருந்துருக்கலாம். அது கான்வர்சேஷன் இவருக்கு தெரியாது என்ன நடந்தது அவளுக்குள்ளன்னு. ஏதாவது நடந்திருக்கும் அவளுக்குள்ள. அது அவருக்கு பிடிக்கலை பிரதோஷ மாமாவுக்கு, அதனால் வேணான்ட்டார். இல்லைன்னா வாங்கியிருந்திருப்பார். ஆனால் அது என்னன்றது அது பெரிய அவருடைய அனுகிரகத்தினால தானே ஏதோ நடந்திருக்கு. அவளுக்குள்ள ஒரு டைலாக்ஸ் என்ன நடந்ததுன்னு தெரில. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பிரதோஷ மாமாவுக்கு இந்த பணத்தை வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. இப்படிப்பட்ட பணம் வேணாம்னு என்ன எதுக்காக அப்படி சொன்னான்னு தெரியாதோ. அவளுக்குள்ள ஒரு இது நடந்ததே இருந்தோம், சர்ச்சை. இவள் பேசுகிறா அவர் பேசுகிறது, அது மாதிரி போயிட்டே இருந்தது. நான் தள்ளி தான் இருந்தேன், எனக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி தெரியாது. அதான் சொல்கிறாரு 30 40 நிச்சயம் 30 லட்சம் இல்லை 40 லட்சம், அது எதுன்னு தெரியல. ஆனால் பணம் வந்திருந்தால் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும். அந்த காலத்தில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார் ஒவ்வொரு இதை பண்ணுறதுக்கும். அவ்வளோ பிரதோஷ மாமா இது பண்ணுவார். ஆனால் பண்ணிவிடுவார். ஆனால் கஷ்டப்பட்டு தான் இருந்தார் பணத்துக்காக. வாங்கியிருக்கலாமேன்னு எனக்கு தோணித்து. அந்த நேரத்தில் எனக்கு அவ்வளோதான் அதை பற்றி ஒரு அறிவு இருந்தது. பிரதோஷ மாமா பற்றி தெரிஞ்சுது, அவ்வளோதான். அவருக்கு இவ்வளோ இது இருக்கான்னு தெரியாது அனுகிரகம். ஆனால் மகாபிரியோட அனுகிரகத்தில் அவர் வேணான்னு சொன்னதுனால அந்த இதில் என்கொயரி பண்ணவால இவர் வரல. இல்லைன்னா இவர் என்கொயரி பண்ணியிருப்பார். தேவையில்லாமல் எப்படியுமே ஒரு இது தானே, ஒரு என்கொயரிக்கு போகிறது என்ன எடுப்பான்னு தெரியாது ஆக்ஷன்ஸு. இதுக்கெல்லாம் போகும்போது கவர்மெண்ட் லெவலில் பெரிய லெவலில் போகுமே அது. அந்த என்கொயரி சிபிஐ அந்த மாதிரி என்கொயரிலாம் வந்திருக்கும். நல்ல காலம் இவர் தப்பிச்சிட்டார். ஆனால் பெரியவா கூடவே இருக்கார். அதனால் மகாபெரியவருடைய கோபம், கோபம் கத்தினாராம், வேணாம் போய் எடுத்துன்னு போ அப்படின்னு. அந்த கோபம் அவரை காப்பாற்றினதானா? ஆமாம், காப்பாற்றினது. கோபம் வர்றது சில சமயம் நல்லதாக இருக்கும். அது எதுக்காக அப்படிங்கிறது பெரியவா கொடுக்குற அனுகிரகம் தான். ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிய பாதமீச்சரணம், மகாபெரிய பாதமீச்சரணம்.